வணக்கம். நான் உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர். 7ஆம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியில் மின்னோட்டவியல் பாடம் பார்த்துட்ருக்கோம். போன பாடப்பகுதியில் நாம் மின்னழுத்த வேறுபாடுனா என்ன, மின் கடத்துத்திறன், மின்தடையன் இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி பாடப்பகுதியில் நாம் மின்னோட்டத்தை நீரோட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி பாடப்பகுதிக்கு போகலாமா? மின்னோட்டத்திற்கும் நீரோட்டத்திற்குமான ஒப்புமை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். தாமிர கம்பி போன்ற ஓர் கடத்தியின் வழியே பாயும் எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்னோட்டமாகும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எலக்ட்ரான்களின் ஓட்டம் தான் மின்னோட்டம். இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு கடத்தியின் வழியே பாயும் எலக்ட்ரான்களின் ஓட்டம். சரியா? நம்மால் எலக்ட்ரான்களின் ஓட்டத்தை கண்டுணர முடியாது. ஆனால் ஒரு கம்பியின் வழியே பாயும் மின்னோட்டத்தை ஒரு குழாயின் வழியே பாயும் நீரோட்டத்தை போல் நம்மால் கற்பனை செய்து பார்க்க இயலும். நம்ம பார்க்குறோம், வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒயர் வழியாக கரண்ட்டு போகிறது நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த கரண்ட்டு போயிட்டுருக்குது, அதனோட விளைவை நம்மளால் பார்க்க முடியும். அதை என்ன சொல்கிறாங்கன்னா, குழாயின் வழியாக போகக்கூடிய நீரோட்டத்தை மாதிரி கம்பி வழியாக போகக்கூடிய கரண்ட்டை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மின்னோட்டம் பாய்வதற்கும் நீரோட்டத்திற்குமான ஒப்புமையை இப்போது நாம் பார்ப்போம். குழாய் வழியே நீர் பாயும் ஓர் இயந்திர அமைப்பானது மின்னோட்டம் பாயும் வீதத்திற்கும் ஒப்பாகும். நீர் பாய்ச்சும் இயந்திர அமைப்பானது ஓர் மூடிய குழாயின் வழியே நீரை வெளியேற்றும் பம்பு ஒன்றை உள்ளடக்கி இருக்கும். ஒரு குழாயின் வழியே பாயும் நீரோட்டத்தினை மின்னோட்டத்திற்கு ஒப்பாக கற்பனை செய்து கொண்டால் இந்த இரண்டு அமைப்புகளிலும் கீழ்கண்ட பகுதிகள் ஒப்பாகும். சரியா? இப்போ நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ண போகிறோம். கம்பி வழியாக மின்னோட்டம் போகிறதையும் குழாய் வழியாக தண்ணி வரதையும் கம்பேர் பண்ண போகிறோம். சரியா? குழாயானது மின்சுற்றில் உள்ள கம்பி போலும். சரியா? அப்போ குழாயை கம்பி மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க. பம்பானது மின்கலம் போலும் செயல்படும். பம்பு பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செல்லு மாதிரி பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பம்பினால் உருவாக்கப்படும் அழுத்தம் ஆனது குழாய் வழியே நீரை இயக்க செய்கிறது. குழாயில் உருவாகும் அழுத்தமானது சுற்றின் வழியே எலக்ட்ரான்களை இயக்க செய்யும் மின்னழுத்தத்திற்கு ஒப்பாகும். சரியா? அப்போ பம்பு பார்த்தோம் அப்படின்னா தண்ணியை அனுப்புறதுக்காக செயல்படுது. அதே மாதிரி தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்கலம் எலக்ட்ரான்களை இயக்கிறதுக்காக மின்னழுத்தத்திற்கு ஒப்பாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? குழாயினுள் தூசி மற்றும் துரும்புகள் படிந்திருந்தால் அவை நீரோட்டத்தினை தடை செய்வதோடு மட்டுமல்லாமல் குழாயின் ஒரு முனைக்கும் மறுமுனைக்கும் இடையே அழுத்த வேறுபாட்டை ஏற்படுத்தும். சரியா? இப்போ குழாயில் பார்த்தோம்னா ஏதாவது தூசு துரும்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வர்றது கம்மியாக இருக்கும் இல்லையா. அது என்னாகும்னா ஒரு முனையிலேருந்து மறுமுனை வரைக்கும் அந்த அழுத்த வேறுபாடு ஏற்படும் இல்லையா. ப்ரெஷர் கம்மியாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே போல் மின்சுற்றில் அமைக்கப்படும் மின்தடையானது மின்னோட்டம் பாய்வதை தடுப்பதோடு அல்லாமல் ஒரு முனைக்கும் மறுமுனைக்கும் இடையே மின்னழுத்த குறைவை ஏற்படுத்தும். சரியா? அதே மாதிரி தான் ஒரு முனைக்கும் மறுமுனைக்கும் இடையே மின்னழுத்த குறைவை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதனால் மின்தடையின் குறுக்கே ஆற்றல் இழப்பு ஏற்பட்டு அது வெப்பமாக மாறும். சரியா? அதனால் மின்தடையினுடைய குறுக்கே ஆற்றல் இழப்பு ஏற்படுறதுனால அது வெப்பமாக வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ மின்னோட்டம் நீரோட்டத்தினோட ஒப்புமை பற்றி பார்க்கலாம். இங்கே ஈஸியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பைப்பில் பார்த்தோம் அப்படின்னா அதிக நீரோட்டம் இருக்குது. அப்போ அதிக மின்னோட்டம் போகுதுன்னு அர்த்தம். அதுவே அடுத்த பைப்பில் பாருங்கள் குறைவான நீரோட்டம், அப்போ குறைந்த மின்னோட்டமானது போகுதுன்னு அர்த்தம். சரியா? இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா மின்னோட்டத்தை எப்படி நீரோட்டத்தோட நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து பாருங்கள், மின்னோட்டங்களை உருவாக்கும் மூலங்கள் மின் வேதிக்கலன்கள் அல்லது மின்கலன்கள். சரியா? நம்ம பயன்படுத்தக்கூடிய செல்லு இல்லைன்னா அதுக்கு பதில் கெமிக்கல் எலக்ட்ரிக் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மின் வேதிக்கலன்கள். ஓகேவா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். மின் வேதிக்கலனோடு மட்டுமல்லாமல் அதிக அளவு மின் பயன்பாட்டிற்கு வெப்ப மின்கலன்களையும் நாம் பயன்படுத்துகின்றோம். சரியா? நம்ம பயன்படுத்தக்கூடிய செல்லு மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னாக்க வெப்ப மின்கலன்களையும் நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவை இரு முனைகளை பெற்றிருக்கும் மின்கலன்கள் பயன்படுத்தும் போது மின்கலனினுள் மின்னூட்டத்தை உருவாக்கக்கூடிய வேதிவினை நடைபெறுகிறது. சரியா? அப்போ நம்ம செல்லு பயன்படுத்தும் போது
அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மின்னோட்டத்தை உருவாக்கக்கூடிய வேதிவினை வந்து அங்கே நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இதை பற்றி நம்ம 6ஆம் வகுப்புலேயே படிச்சிருக்கோம் இல்லையா? இதுதான் மின்கலத்தினுடைய குறியீடு. சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. பெரிய கோடு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நேர் மின்னோட்டத்தையும், சின்ன கோடு வந்து பார்த்தோம்னா எதிர் மின்னோட்டத்தையும் குறிக்குது. பக்கவாட்டில் போட்டிருக்கக்கூடிய கோடுகள் வந்து பார்த்தோம்னா இணைப்பு கம்பியாக நம்மளுக்கு செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அடுத்து பாருங்கள், மின்கலன்களின் வகைகள். மின்கலனோட வகைகள் பற்றி பார்க்கலாம். நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். முதன்மை மின்கலன்கள் மற்றும் துணை மின்கலன்கள். சரியா? அப்போ மின்கலத்தினுடைய 2 வகை என்னன்னு கேட்டோம்னா நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. முதன்மை மின்கலம், துணை மின்கலம் அப்படின்னு எழுதிடுவீங்க இல்லையா? கவனிச்சுக்கோங்க. நம் அன்றாட வாழ்வில் தொலை இயக்கி, ரோபோ பொம்மைகள், பொம்மை கார்கள், கடிகாரம் மற்றும் கைபேசி ஆகியவற்றின் செயல்பாட்டிற்காக மின்கலன்கள் மற்றும் மின்கல அடுக்கை பயன்படுத்துகின்றோம். சரியா? நம்ம வீட்டில் ரிமோட்டுக்கு மாற்றுறதா இருந்தாலும் சரி, இல்லை கிளாக்கில் செல்லு மாற்றினாலும் சரி, நம்ம பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்தோம்னா மின்கலன் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்லு தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள், எல்லா சாதனங்களிலும் மின்னாற்றலை உருவாக்கினாலும் சில மின்கலன்கள் மட்டுமே மீண்டும் பயன்படுத்தக்கூடியவை. சரியா? இப்போ நம்ம வந்துட்டு எல்லா சாதனங்களிலும் மின்னாற்றலை உருவாக்கிறதுக்காக நம்ம செல்லு பயன்படுத்தினாலையும் அந்த செல்லில் வந்து சார்ஜ் இல்லை அப்படின்னாக்கா நம்ம தூக்கி போட்டுறோம். அது வேலை செய்யலாம், நம்ம தூக்கி போட்டுறோம் இல்லையா? ஆனால் ஒரு சில மின்கலன்கள் மட்டும்தான் நம்ம மீண்டும் பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறோம். சரியா? அவற்றுள் சில ஒன்றை பயன்பாடு உடையவை ஆகும். உனக்கு அதற்கான காரணம் தெரியுமா? ஏன் அதை மட்டும் நம்ம திரும்ப பயன்படுத்துகிறோன்ற காரணம் தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பயன்பாட்டின் அடிப்படையில் மின்கலன்களை முதன்மை மின்கலன் மற்றும் துணை மின்கலன் என 2 வகைப்படுத்தலாம். அப்போ நம்ம பயன்படுத்துறதை பொறுத்து 2 வகையாக பிரிக்கலாம்னு சொல்கிறோம். ஒன்று முதன்மை மின்கலம், இன்னொன்று துணை மின்கலம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது முதன்மை மின்கலம். டார்ச் விளக்கில் பயன்படும் உலர் மின்கலன் முதன்மை மின்கலத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும். சரியா? டார்ச் லைட்லாம் இருக்கக்கூடிய செல் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தோம்னா முதன்மை மின்கலத்திற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இவற்றின் பயன்பாட்டிற்கு பிறகு இவற்றை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது. சரியா? இப்போ நம்ம பேட்டரியில் வந்து அந்த லைட் நம்மளுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பேட்டரி தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லை என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுருவோம். அதை நம்ம மீண்டும் பயன்படுத்த மாட்டோம் இல்லையா? துணை மின்கலன் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். துணை மின்கலன்கள் மோட்டார் வாகனங்கள் மற்றும் மின்னியற்றியில் பயன்படுத்தப்படுகின்றன. சரியா? அதாவது மோட்டார் வாகனங்கள் அப்படின்னாக்க நம்ம சொல்லக்கூடிய வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரி தான். சரியா? அவற்றில் உருவாகும் வேதிவினையானது ஓர் மீள் வினையாகையால் அவைகளை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலும். சரியா? அப்போ அதுக்குள்ளே நடக்கக்கூடிய வேதிவினை வந்து பார்த்தோம்னா மீள்வினை, மறுபடியும் நடக்கக்கூடிய வினை பேர் தான் மீள்வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லித்தியம் உருளை மின்கலன்கள், பொத்தான் மின்கலன்கள். அந்த பொத்தான் மின்கலனுக்கு பேர் தான் பட்டன் செல் நம்ம சொல்கிறோம். சரியா? கார அமில மின்கலன்கள் ஆகியன பயன்பாட்டில் உள்ள மற்ற வகையான மின்கலன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இது எல்லாமே உங்கள் புக்கில் வந்து பார்த்தாங்கன்னா அட்டவணை மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், முதன்மை மின்கலத்திற்கும் துணை மின்கலத்திற்குமான வேறுபாடு கொடுத்துருக்காங்க. முதன்மை மின்கலம், துணை மின்கலம் வேறுபாடு அப்படின்னாவே இந்த மாதிரி அட்டவணை போட்டுக்கோங்க. முதன்மை மின்கலத்தினுடைய முதல் பாயிண்ட் பாருங்கள். முதன்மை மின்கலத்தினுள் நடைபெறும் வேதிவினையானது ஓர் மீளா வினையாகும். மீளா வினை அப்படின்னாக்க திரும்ப திரும்ப நடக்காது, அதுக்கு பேர் தான் மீளா வினை. ஓகேவா? துணை மின்கலம் பாருங்கள். துணை மின்கலத்திற்குள் நடைபெறும் வேதிவினை ஓர் மீள் வினையாகும். மீள் வினைனா திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய வினை. சரியா? 2வது பாயிண்ட் பாருங்கள். இவைகளை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது. சரியா? மறுபடியும் நம்ம சார்ஜ் பண்ண முடியாது. இதில் 2வது பாயிண்ட் பாருங்கள். இவைகளை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலும். சரியா? நம்ம அது மறுபடியும் சார்ஜ் பண்ணிக்கலாம். 3rd பாயிண்ட் பாருங்கள். சிறிய டேப் ரெக்கார்டர்கள், சைக்கிள் பொம்மைகள், கை மின் விளக்குகள் போன்ற சிறிய சாதனங்களை இயக்க பயன்படுகிறது. சின்ன சின்ன பொருட்கள்லாம் இயக்கிறதுக்காக நம்ம செல்லு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே முதன்மை மின்கலன்கள் தான். சரியா? 3rd பாயிண்ட் பாருங்கள். துணை மின்கலத்தில் இவை மொபைல், தொலைபேசிகள், கேமராக்கள், கணினிகள் மற்றும் அவசர விளக்குகள் போன்ற சாதனங்களை இயக்க பயன்படுகின்றன. இப்போ நம்ம சொன்ன பொருட்கள் எல்லாமே நம்ம அடிக்கடி பயன்படுத்தினால நம்ம சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். அதில் பயன்படக்கூடிய மின்கலன்களுக்கு பேர் தான் துணை மின்கலன்கள். சரியா? எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
எளிய வோல்டா மின்கலன், டானியல் மின்கலன் மற்றும் லக்லாஞ்ச் மின்கலன் மற்றும் உலர் மின்கலன் இது எல்லாமே முதன்மை மின்கலத்துக்கு எடுத்துக்காட்டு. அதுவே துணை மின்கலத்துக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். காரிய அமில சேமக்கலன், எடிசன் சேமக்கலன் மற்றும் நிக்கல் இரும்பு சேமக்கலன் இது எல்லாமே துணை மின்கலத்துக்கு எடுத்துக்காட்டு. சரியா? இது முக்கியமான வேறுபாடு. இதை 2 மதிப்பெண் வினாக்களிலும் 5 மதிப்பெண் வினாக்களிலும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த வேறுபாடை படித்து எழுதி பாருங்கள். சரியா? எனக்கு கொடுத்துருக்காங்க பாருமா, துணை மின்கலன் அப்படின்னாக்க உலர் மின்கலன் சொன்னோம் இல்லையா, அதனுடைய அமைப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி துணை மின்கலனில் நம்ம சொன்னோம் லித்தியம் உருளை மின்கலம் அப்படின்னா என்ன, நம்ம வீட்டில் ரிமோட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய செல்லு தான் லித்தியம் உருளை மின்கலம். ஓகேவா? அதுக்கப்புறம் பொத்தான் மின்கலம், வாட்சிலலாம் வாட்சில் நம்ம கையில் கட்டக்கூடிய வாட்சிலலாம் இருக்கக்கூடியது தான் பொத்தான் மின்கலன் இல்லையா? கார அமில மின்கலன்கள் வந்து பார்த்தோம்னா 9 வோல்ட் பேட்டரி, நம்ம சின்ன ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கெலாம் செய்யறதுக்காக பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுதான் கார அமில மின்கலன். ஓகேவா? மோட்டார் வாகன மின்கல அடுக்கு வந்து பார்த்தோம்னா காரு, அதுக்கப்புறம் மற்ற இதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய பெரிய வகையான பேட்டரி தான். ஓகேவா? உங்களுக்கு வேறுபாடு புரிஞ்சுதா? முதன்மை மின்கலம்னா என்ன, துணை மின்கலம்னா என்ன, வேறுபாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதை நல்லா படித்து எழுதி பாருங்கள். அடுத்த பாடப்பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.